நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் ஸ்வேதா, நான் மதன் பேசுறேன். தெரியுது. ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ தி சேம் அண்ட் வெரி ஹாப்பி நியூ இயர். Many happy returns of the day to my beautiful queen of the girlfriend. நான் குடிச்சிருக்கேன் ஸ்வேதா. நீ பேசுற இங்கிலீஷ்லயே அது தெரியுது. தண்ணி அடிச்சனா பக்காவா பெலக்கார இங்கிலீஷ்ல பேசுவேனா? கரெக்டா இருக்குல்ல? ரொம்ப கரெக்டா இருக்கு மதன். புரியுதுல? இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இறக்கி பேசுறேன். இல்ல இதுவே ஓகே தான். அப்புறம் என்ன விசேஷம்? இன்னைக்கு நியூ இயர், அதுதான் விசேஷம். என்னாச்சு? ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு போய் என்ன விசேஷம்னு கேக்குறல? என்ன மதன், பயங்கர பார்ட்டியா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா அப்படியே லேசா தண்ணிய போட்டு டைட்டா இருக்க மனுஷன் லூஸ் ஆக்கி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஓஹோ, செல்ல குட்டி. யாரு? நானா? ஆமாண்டி, நீதான் என் நாய்க்குட்டி. என்ன தண்ணி போட்டிருந்தா நாங்கெல்லாம் நீ என்ன சொன்னாலும் கேட்கணுமா என்ன? பாத்தியா, நீ என்ன அசிங்கப்படுத்துற. என்ன அசிங்கப்படுத்தின? தண்ணி போட்டிருக்கேன்னு சொல்ற? உண்மைதானே அது? ஏ தங்கம், ஏ ராசாத்தி, என் ரோசா பூ. என்ன அப்பப்போ இழக்குது? சரி, எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சும்மா அப்படியே ஹாப்பி நியூ இயர் சொல்லலாம் தான். அத சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன? இன்னொன்னு சொல்லணும். என்ன? ஐ லவ் யூ டி செல்லம். என்ன என்ன சொன்ன? ஐ லவ் யூ டி செல்லம். சரியா டவர் கிடைக்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. முக்கியமான சமயத்துல போய் சொதப்பிரிய நீ. என் அம்பானி, எங்க அப்பா, என்னடா போன் இது? ஐ லவ் யூ வரைக்கும் போகுது, யூ சொன்னா டவர் கட் ஆயிடுது. எப்படி நான் சொல்லுவேன் என் காதல? ஹலோ ஸ்வேதா, லைன்ல இருக்கியா? சொல்லு. ஐ லவ் யூ டி செல்லம். ஐ மட்டும் தான் கேக்குது, வேற எதுவுமே கேட்கல. டவர் கிடைக்கல மதன். ஸ்வேதா, என்ன செலவானாலும் பரவாயில்லடி, வைக்கிறோம் டவர் வைக்கிறோம். சுத்தி சுத்தி சிக்னல் கிடைக்கிற மாதிரி டவர் வைக்கிறோம். அப்புறம் வேற என்ன மதன்? ஐ மிஸ் யூடா என் பப்ளி மாசு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டுதான் அந்த நல்லவன் வேஷமா? என் மண்ணு கண்ணா, அது எப்படி அந்த ரெண்டு கண்ணத்துலயும் நெல்லிக்காய் ஒடுக்குற மாதிரி உப்பிக்கிட்டு இருக்கு? என் நல்ல சித்ரா, என் குட்டி குஷ்பு. போதும் மதன். என்ன தங்கம் போதும் என் கண்ணு குட்டி? சரி, அப்புறம் என்ன? நீதான் சொல்லணும். ஹாப்பி நியூ இயர். எத்தனை தடவை தான் சொல்லுவ? வருஷம் ஃபுல்லா சொல்லுவேன். இன்னும் அதுக்கு? சரி, வேற என்ன? நான்லாம் சத்தியமா அப்படி ஒரு பொண்ணு கிடைக்குன்னு நினைக்கவே இல்லை ஸ்வேதா. தேவதை மாதிரி என் வாழ்க்கையில பூந்து வாழ்க்கையவே புரட்டி போட்டிய ஸ்வேதா. நான் எல்லாம் தேவதை இல்லப்பா. எனக்கு நீதான் தேவதை ஸ்வேதா. காதல்ன்றது வேற ஸ்வேதா. காதல்ன்றது ஒரு கான்ஃபிடன்ஸ். என்ன நீ காதலிக்கிறன்றனா என்ன நீ நம்புறன்னு தானே அர்த்தம். ஒருத்தி நம்மளை நம்பிட்டா போதும், அப்படியே இந்த உலகமே நம்மளை நம்புவோம். நீ லவ் பண்றன்றப்ப நெத்தியில அப்படியே கொம்பு முளைக்குது ஸ்வேதா. நான் ஜெயிச்சிருவேன் ஸ்வேதா. எனக்கு தெரியும். நான் அதை குடிச்சிட்டுலாம் வளரல ஸ்வேதா. எனக்கு தெரியுது. இவ்ளோ நேரம் நீ உளறதான் செஞ்ச, ஆனா
அது உளறல் இல்ல, உள்ளேந்து சொல்றது. எனக்கு புரியுது மதன். அவ்வளவுதான் ஸ்வேதா, வேற ஒண்ணும் இல்ல. மதன் ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி. இந்த மொத்த உலகமே மதனுக்காக செலிப்ரேட் பண்ணுது. நான் வச்சிடுறேன், நாளைக்கு பேசுறேன். மதன், ஹாப்பி நியூ இயர். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ, நாளைக்கு கூப்பிடுறேன். தேங்க்ஸ் ஸ்வேதா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு மதன். Bye, Shweta. Happy New Year. அண்ணா ஒரு லெமன் டீ. என்னடா லெமன் டீலாம் குடிக்கிற? நேத்து குடிச்ச குடியில எதுவுமே ஃபோக்கஸ் ஆகலடா. டேய் அது நேத்து இல்லடா, முந்தா நேத்து நைட்டு குடிச்சது சொல்றேன். முந்தா நேத்து நைட்டா? அப்ப நேத்துலாம் காலையில் தானடா வீட்டுக்கே போனேன். போனதும் படுத்து தூங்கலையா? தூங்கவே இல்லடா. நான் வீட்டுக்கு போனேன், என் மாமா ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. என்னை விட்டு நீ போய் குடிச்சிட்டியான்னு ஒரே தேம் அலறாடுறா. என் மனசு ஒரே சங்கடமா போச்சு. சரி மாமா தானே கம்பெனி கொடுத்தேன், அது ஒரு 2.5 மணி நேரம் போச்சு. அப்புறம் சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாரும் வந்துட்டாங்கடா. எல்லாருக்கும் கம்பெனி கொடுத்து நான் களைச்சு போயிட்டேன். அப்ப நியூ இயர் அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு தான் இருந்த? ஆமா மச்சான். நீ என்ன பண்ண? ராஜ கூப்பிட்டு எங்க வெளில போயிருப்பியே? இல்ல. ஏன்டா போல? அவ்வளவுதான். என்ன மச்சான் வெறுப்பா பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இல்லையே, நான் அன்னைக்கே கவனிச்சேன். ராஜுக்கு நீ மிட் நைட்ல விஷ் பண்ணிட்டு வந்ததுல இருந்து மூஞ்சே சரியில்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல சரியில்லை. என்கிட்ட இப்ப எதுக்கு போய் சொல்ற? என்னடா ராஜ் ஏதாவது சொன்னாங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஒண்ணு இல்லன்ற? நியூ இயர் அன்னைக்கு ராஜை மீட் பண்ணலன்ற, ஆனா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. டேய் அவங்க அப்பா வந்திருந்தாரு. அவர் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு அஷ்டலட்சுமி கோயிலோட விஜிபி அங்கங்கன்னு ஒரே ரவுண்டு. ஓ அதனால தான் கடுப்புல இருக்கியா? பிரச்சனை ராஜி கிட்ட இல்லடா, என்கிட்ட. என்னடா? நேத்து ஏஞ்சல் ஃபோன் பண்ணியிருந்தா. என்னடா சொல்ற? ஆமா. அவளுக்கு அப்புறம் உன் ஃபோன் நம்பர் கிடைச்சது? நீ தான் கொடுத்தேன்னு சொன்னாடா. ஆமா மச்சான், நான் சரக்கு அடிச்சிருக்குமா கேட்டா ஒரு ஃப்ளோல கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஏதாவது சொல்லிட்டாளா? அவ எதுவும் சொல்ல. அப்புறம் என்னடா? அம்மா நீ எதுக்கு பாஸ்வேர்டு பேசுற? ராஜி அன்னைக்கு என்ன சொன்னா? என்ன சொன்னா? என்ன நீ தான் ஃபர்ஸ்ட் வாழ்த்தணும்னு சொன்னல. ஆமால. கரெக்டா 12 மணிக்கு ஏஞ்சல் ஃபோன் அடிச்சு ஹாப்பி நியூ இயர்ன்றா. வேற என்ன பண்றது? நானும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி தொலைச்சேன். அதுக்கப்புறம் ராஜிட்ட பேசிட்டல? பேசிட்டேன். ஆனாலும் ராஜி ஆசைப்பட்ட மாதிரி இந்த வருஷத்துல முதல்ல எனக்கு வாழ்த்து சொன்னது அவளும் இல்ல, நான் வாழ்த்து சொன்னது அவளுக்கும் இல்ல. டேய் இதெல்லாம் ஒரு மேட்டராடா. இல்ல மச்சான், அன்னைக்கு ராஜி கேட்டா எனக்கு தானே முதல்ல வாழ்த்து சொல்றேன்னு. நான் ஆமான்னு போய் சொல்லிட்டேன். எனக்கு உறுத்திட்டே இருக்குடா. மச்சான் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா. அவன் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல பண்ணிட்டு சைலண்டா போயிட்டு இருக்கானுங்க. நீ இதை என்னமோ பெரிய மேட்டர் ஆச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா. அவன் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்துல பண்ணிட்டு சைலண்டா போயிட்டு இருக்கானுங்க. நீ இதை என்னமோ பெரிய மேட்டர் ஆச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இல்ல மச்சான், உறுத்துதுடா. ஐய என்ன மச்சான் நீ இப்படி இருக்க? தப்பு இல்ல. இதுல என்னடா தப்பு இருக்கு? எனக்கு முதல்ல வாழ்த்து சொன்னது யாரு தெரியும்ல? HDFC பேங்க்காரன். நான் ஃபுல் மப்ல இருக்கேன். ஷார்ப்பா 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஹாய் சார், ஐ அம் சுந்தரேசன் சார், பர்சனல் டிவிஷன் சார், ஹாப்பி நியூ இயர் சார்ன்றான். என்ன பண்ண முடியும்? ஓகேடா ஹாப்பி நியூ இயர்டான்னு சொல்லி தொலைச்சேன். மச்சான் இது ராஜிக்கு தெரியுமா? இல்லடா. டேய் தயவுசெய்து சொல்லிடாதடா. அப்படியே விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல மச்சான், என் சூழ்நிலை அப்படி. ஏஞ்சலுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அது தப்பு இல்ல. உனக்கு தான் முதல்ல வாழ்த்து சொன்னேன்னு ராஜிக்கிட்ட போய் சொல்லிட்டேன்டா. நான் உண்மையை சொல்லிடுறேன் மச்சான். டேய் எங்கந்திர வந்து சேர்றீங்க எனக்குன்னு? நீ உண்மையை சொன்னா சும்மா விடுவாங்களா? இதோ பாயிண்டை வச்சு திரும்ப ஆரம்பிப்பாங்க. சண்டை சமாதானம் கையில கால விழுறது, இதே பொழப்பா போச்சுடா உங்களுக்கு. டேய்
என்னை எவ்வளோ வேணா நீ கேவலமாக பேசு, எனக்கு இதுதான் கரெக்டுன்னு தோணுது. என்ன கரெக்ட்? நான் கிளம்புறேன். तुम डील करो. என்னாச்சு? விஷ்ணு ஏதோ சொல்லிட்டு போற மாதிரி தெரியுது. சரி அதை விடு. நான் உனக்காக ஒரு gift வாங்கினேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சாரி. எதுக்கு? சொல்லு கார்த்திக், என்ன பிரச்சனை? இல்லை, இந்த நியூ இயர்க்கு முதல்ல உனக்கு தான் விஷ் பண்ணணும் நீ சொன்னல. அதான் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன? உண்மையே சொல்லணும்னா நான் முதல்ல விஷ் பண்ணது உனக்கு இல்லை. அதே மாதிரி எனக்கு விஷ் பண்ணது நீ இல்லை. வேணும்லாம் இல்லை. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. எடுத்தேன், என்னை விஷ் பண்ணாங்க. அதனால பதிலுக்கு நானும் அவங்கள விஷ் பண்ண வேண்டியதாக போச்சு. யார் விஷ் பண்ணது? அப்படி 12 மணிக்கு முதல்ல உன்னை விஷ் பண்ணது யாருன்னு கேக்குறேன். ஏஞ்சல். சார், கூப்பிட்டீங்கன்னு நான்சி சொன்னாங்க. ஆமா, உட்கார். சார். சிட் டவுன். வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எஸ் சார். புது ரெக்ரூட்மெண்ட்டுக்காக டேவிட் உங்ககிட்ட உதவி கேட்டாரா? ஆமா சார். பண்ணியா? எஸ் சார். முடிஞ்சுதா? இன்னும் இல்ல சார். ஏன் முடியல? முடிச்சிடுறேன் சார். இதுக்கு யார் காரணம்? நான் தான் சார். ஏன், என்ன காரணம்? அது கொஞ்சம் முடிக்கணும் சார். சீக்கிரமா முடிச்சிடுறேன். கம்பெனியில் 5 வகையான ஆளுங்க இருப்பாங்க. முதல் டைப்பான ஆளுங்க வேலையை நேசிச்சு பண்ணுறவங்க, அந்த வேலைக்காக தங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி வேலை செய்கிறவங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, வேலை கொடுக்குறவங்களுக்காக மரியாதை கொடுத்து அவங்களுக்காக வேலை செய்கிறவங்க. எனக்கு அவரை பிடிக்கும், அவர் எனக்கு வேண்டியவர், அவருக்காக வேலை செய்கிறேன்னு நினைப்பாங்க. மூணாவதாக ஒன்று இருக்குது, எனக்காக தான் இந்த கம்பெனியே இருக்குது, எனக்கு வேணுன்றதெல்லாம் இந்த கம்பெனி தான் பண்ணணும், இல்லைன்னா இந்த கம்பெனிலேருந்து எடுத்துப்பேன்ற ரகம். 4வது டைப் ஆளுங்களும் இருக்காங்க. அவங்க யாருன்னா, நான் ரொம்ப பெரிய ஆள், அதனால தான் இந்த கம்பெனி என்னை வேலைக்கு வச்சிருக்கு, தேவைன்னா கம்பெனி தான் என்கிட்ட வேலையை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க. கடைசி ரகம் ஒன்று இருக்குது, அவங்க தான் நானும் முக்கியம், அதே சமயம் இந்த கம்பெனி முக்கியம்னு யோசிச்சு தன்னோட மரியாதை விட்டு கொடுக்காம அதே சமயத்தில் கம்பெனியோட நலனையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம வேலை செய்கிறவங்க. அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒருத்தன் கடமையை செய்கிறப்ப அம்மாவுக்கு பண்ண சத்தியம், தம்பிகள் அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட் பார்த்தவன். இன்னொருத்தன் இது என்னோட கடமை நினைச்சு எதிரில் யார் இருந்தாலும் சலனப்படாம தன்னோட கடமையை பண்ணவன். இதுல நீ எப்படின்னு உனக்கே தெரிஞ்சிருக்குமே. உன்னோட அட்டாச்மெண்ட் எல்லாமே ஆளுங்களோட தான், வேலையில இல்லை. சார், நான் ஒரு வேலையை சொன்னா நீ கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்வ, வேலைக்காக செய்ய மாட்டேன். என் மேல இருக்க மரியாதையில அந்த வேலையை செய்வ. அது ரொம்ப தப்பு. சார் எனக்கு புரியல சார். நான் இந்த வேலையை சொல்லியிருந்தா நீ அதை இந்நேரம் முடிச்சிருப்ப. ஆனா டேவிட் சொன்னதுனால நீ இன்னும் முடிக்கல. ஏன்னா உன்னோட மோட்டிவேஷன் வேலை கிடையாது, வேலை கொடுக்குறவங்க. இந்த நேச்சர் கொஞ்சம் தப்பான நேச்சர். சில வேலையாட்கள் இருக்காங்க, அவங்களால சில பாசஸ் கிட்ட மட்டும் தான் வேலை செய்ய முடியும். அந்த பாஸ் எந்தெந்த கம்பெனிலாம் வேலைக்கு போறாங்களோ அந்த கம்பெனிக்கெல்லாம் இவங்களும் ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஹெல்த்தியான விஷயம் இல்லை. நான் அப்படியா சார்? உன்னோட சீட்டை நான் நாளைக்கே மாத்துறேன். கார்த்திக் பக்கத்தில் இல்லாம உனக்கு வேற இடத்துல சீட் தரேன். உன்னால இதே மாதிரி வேலை செய்ய முடியுமா? ஏன் சார் மாத்துறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பண்றேன் சார். உன்னோட எல்லா அஃபிஷியல் ஒர்க்கும் ஏதோ ஒரு பர்சனல் பாண்டோட தான் இணைக்கப்பட்டிருக்கு. லட்சுமியோட நீ நல்லா வேலை செய்வ, ஆனா சூசனோட நீ வேலை செய்ய முடியாது. கார்த்திக் விஷ்ணுவோட ஒன்று டீம் அப் பண்றப்ப நீ வேலை செய்யற அளவுக்கு மற்றவங்களோட வேலை செய்ய மாட்ட. ஒருத்தர் சொல்றாருன்னு அந்த வேலையை செய்யக்கூடாது. அதை தாண்டி உன்னோட கேரியர், உன்னோட ப்ரொஃபஷனல் இமேஜ், உன்னோட அஃபிஷியல் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ டெவலப் பண்ணிக்கணும். எஸ் சார். உன்னை வச்சு சில பேரால மட்டும்தான் வேலை வாங்க முடியும் நிலைமை வந்தா என்ன ஆகும்? வேற யாரும் உன்னை வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எஸ் சார். வேலையை வேலையா மட்டும்தான் பார்க்கணும். இந்த டீம் இல்லை, வேற எந்த டீமா இருந்தாலும் நீ இதே மாதிரி வேலை செய்ய முடியணும். அப்படி இல்லைன்னா நீ போற டீம்ல வேற யாராவது ஒருத்தரோட உன்னோட பாண்டை நீ இறுக்கமா போட வேண்டியிருக்கும். எஸ் சார். நீங்க 6 பேர் தான் கோர் டீமா ஒர்க் பண்ண போறீங்க.
உங்களுக்கு கீழே தான் மற்றவங்களாம் இருந்து வேலை செய்ய போகிறாங்க. ஸோ நீ யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு வேலை செய்யக்கூடாது. எஸ் சார். எப்பவும் யாராவது ஒருத்தர் இருந்து உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா போச்சு. புரியுது சார். ஸோ எப்பவுமே உன்னோட வேலையும் பர்சனல் விஷயங்களையும் தனித்தனியாக பிரிச்சு வை. அதான் நல்லது. இந்த வேலை தான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், வேலை சொல்கிறவங்க கிடையாது. அப்போ தான் உங்களோட க்ரோத் கரெக்டாக இருக்கும். எல்லா டீமும் உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் உன்னால் வேலை செய்ய முடியும். எஸ் சார். இல்லைன்னா நீ போகிற ஒவ்வொரு கம்பெனிலையும் முதல்ல நீ ஃப்ரெண்டு பிடிக்கணும், யார் மேலேயாவது இம்ப்ரெஸ் ஆகணும். இல்லைன்னா அந்த வேலையை உன்னால் நல்லா பண்ண முடியாமல் போயிடும். எஸ் சார். கூட வேலை செய்கிறவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணணும். அதே சமயத்தில் அவங்க வேலையை தொடர முடியாதப்ப அடுத்த டீமை வச்சு இதே வேலையை கண்டினியூ பண்ண முடியணும். எஸ் சார். உன் வேலையை நேசி. நல்லா வேலை செய்கிறப்போ ஒரு கிக் இருக்கும், அதை அனுபவிக்க கற்றுக்க. நீ எப்போ எங்கே போனாலும் வேலைக்காக வேலை செய்ய முடியும். எஸ் சார். நீ போலாம். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், உலகத்திலே சந்தோஷமான விஷயம் எது தெரியுமா? என்ன? நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவோம், இப்படி செய்யாதடா, இப்படி செஞ்சா பிரச்சனை வரும் சொல்லுவோம். அதை அவன் கேட்காம பண்ணி பிரச்சனை மாற்றப்போ நான் தான் அன்னைக்கே சொன்னல, பண்ணாதன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்றது இருக்கு பாரு, அந்த மாதிரி சந்தோஷம் இந்த உலகத்துல இல்ல மச்சான். ராஜிட்ட சொல்லாதன்னு சொன்னா இல்லையா, நீ கேட்டியா? இப்ப பாத்தியா ஆப் ஆயிடுச்சு. சரி சரி கவலைப்படாத மச்சான், நான் ராஜிட்ட பேசி பஞ்சாயத்தை முடிச்சு விடுறேன். கவலைப்படாத மச்சான், நான் பேசி இந்த பஞ்சாயத்தை முடிச்சு விடுறேன்டா. பாரு ராஜி வந்துட்டாங்க, 100 ஆயுசு. நான் சொன்னா ராஜி கேட்பாங்கடா. ராஜி, ஒரு முக்கியமான மேட்ரு, பொறுமையா கேட்கணும். நான் எப்பவுமே பக்காவா பேச உங்களுக்கு தெரியும்ல. நான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதான் அதை பத்தி தான் நானும் பேச போறேன். நான் கார்த்திக் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன? நான் அவன்கிட்ட தான் பேசணும். நீங்க கொஞ்சம் இடத்த காலி பண்றீங்களா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. இந்த இடத்த காலி பண்ணுங்கன்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? நல்லா புரியுதுங்க. அப்ப கிளம்புங்க. மச்சான், சிஸ்டர் அடிச்சாங்கன்னா எனக்கு ஒரு மிஸ் கால் கொடுறா. கேண்டீன் வெளில தான் நிப்பேன், அப்படியே பறந்து வருவேன்டா. ராஜி, நான் போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒன்று சொல்றேன். என்ன? எருமை பசுவினும் வலியது, பொறுமை கடலினும் பெரியது. என் மேல கோவம் வருதா? என்ன பார்த்தா டார்ச்சரா இருக்கா? ஏன்? யாரா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அப்புறம் ஏன் கார்த்திக் அதை பண்ற? என்னோட பேசல, எனக்கு விஷ் பண்ணல, சரி போகட்டும். அது எப்படி உலகத்துல நான் யாரை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்கனோ அவளுக்கு போய் நீ விஷ் பண்ற? சொல்லு கார்த்திக். எல்லாம் நேரம். வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. 2 வருஷம் பேசல, கரெக்டாக அன்னைக்கு ஃபோன் அடிச்சா. உனக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தானா? ஆக்சிடென்டெல்லாம் எப்படி அந்த ஃபோனை எடுத்தான்? ஏன் பேசினேன்? இது எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் அது எல்லாம் நடந்துருச்சு. நீ எதுக்கு அந்த போன் எடுத்த? மணி 12 ஆச்சேன்னு உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்து பேசுற? நான் பைத்தியக்காரி மாதிரி உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? ஒரு சின்ன விஷயம், நியூ இயருக்கு முதல்ல என்ன விஷ் பண்ணுன்னு. அதை கூட பண்ண மாட்டியா கார்த்திக்? இல்ல இந்த சப்ப மேட்டருக்கு நான் ஏன் கோவப்படுறேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. காதல்ல சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்ததே நீதான். ஏன் கார்த்திக் என்ன சங்கடப்படுத்துற? சாரி ராஜி. தேவையில்லைன்னா உண்மையெல்லாம் சொல்ல வேணாம் நீ தானே சொன்ன. அப்புறம் எதுக்கு இந்த உண்மையை சொன்ன? உன்கிட்ட தான் முதல்ல விஷ் பண்ணனு ஒரு பொய்யை மெயின்டைன் பண்ணிருக்கலாம்ல. இதுல என்ன கெட்டு போயிட போகுது? இல்லை ராஜி, அப்படி யோசிச்சு தான் நேற்று ராத்திரி நான் அதை சொல்லலை. ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே அதை என்னால் மறைக்க முடியல. அவளை ஆசையை நீ பேசுகிறப்போ எனக்குள்ளே ரொம்ப உறுத்துச்சு, அதான் சொன்னேன். இங்க பாரு கார்த்திக், ஒன்று நான் விரும்புறதை செய், முடியலனா அதுதான் செஞ்சிட்டு இருக்கேன்னு பொய்யாவது சொல்லு. இல்லை ராஜி, நான் பொய் சொல்ல விரும்பல. முடிஞ்ச வரைக்கும் உனக்கு பிடிச்சதை செய்யணும் தான் விரும்புகிறேன். ராஜி அழாத, எல்லாரும் பார்க்குறாங்க. அப்ப தனியா போய் அழுங்குறியா? நான் அப்படி சொல்ல, அழாதன்னு சொல்கிறேன். நான் அழல.
நீ தான் அழ வைக்கிற. அழாத ராஜி ப்ளீஸ். அழாதன்னு சொல்றதுக்கு பதிலா ஒரு கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்கலாம்ல. நான் அழறேன், நீ சிரிக்கிறியா? எனக்கு வேற வழி இல்ல, உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு தானே நினைக்கிற? சாச்சா அப்படிலாம் நினைக்கல. இல்ல எனக்கு தெரியும், நீ அப்படிதான் நினைக்கிற. சத்தியமா நான் அப்படி நினைச்சதில்ல ராஜி. இப்படி நடந்தா நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாதா? தெரியும், நான் கோவப்படுவேன்னு தெரியும். அந்த கோவம் ஒரு நாளைக்கு மேல நீடிக்காதுன்னு உனக்கு தெரியும். தெரியும். அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த தைரியம் இல்ல, இன்னொரு தைரியம். வேற என்ன தைரியம்? என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்ற தைரியம். போய் இல்ல, அதான் உங்க அப்பாவே எனக்காக தூக்கி போட்டு வரேன்ற. இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் என் மேல, என்னை மன்னிப்பன்ற தைரியம் தான். ஆமா ராஜி, ஆனா அதுக்காக அந்த அன்பை மிஸ்யூஸ் பண்ற ஆள் நான் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உன் அன்புக்கு நேர்மையாகவும் உனக்கு உண்மையாகவும் இருக்கணும்னு விரும்புகிறேன். வாய் போய் சொல்லும், ஆனால் கண்ணு போய் சொல்லாது. போ கார்த்திக். நம்பிட்டேல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட கண்கள் மையல் கண்கள். நீங்க அப்படி பார்த்தா நான் கொஞ்சம் ஃப்ளாட்டு தான். என்னை தப்பா எடுத்துக்காத கார்த்திக். என்னதான் படிச்ச பொண்ணா இருந்தாலும் பேசிக்கா நீ வேணுங்கிற விஷயம் வரும்போது சாதாரண ஊர்க்கார பொண்ணுங்க மாதிரி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறேன். புரியுது. நானும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு உன்னை வருத்தப்பட வைக்காம நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நேரமா கையை டேபிள் மேல வச்சிருக்கேன், பிடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ம், மார்னிங் சார். குட் மார்னிங். உட்கார். தேங்க்யூ சார். புது ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஆள் எடுக்க சொல்லியிருந்தேனே, அந்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏஜென்சியில் சொல்லியிருக்கேன் சார். இன்னும் அவங்க எனக்கு கெட் பேக் பண்ணல. எனக்கு தெரியும் இப்படி ஈஸியாக ஒரு பதில் வச்சிருப்பேன்னு. ப்ரியாரிட்டி இல்லைன்னு நினைச்சிடாத, இது ரொம்ப முக்கியம். எஸ் சார். ஏஜென்சிலேருந்து சொன்னதும் என்னையா திரும்ப திரும்ப ஏஜென்சின்ற? அவங்க எப்பவுமே அவங்க லாபமான வேலையை தான் பண்ணுவாங்க. ஒரு 20 பேர் ஆஃபீஸில் ஆல்ரெடி இருக்கிறவங்க, அவங்க டேலண்ட் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்னு பாரு. ஒரு 40 பேர் ஏஜென்சிலேருந்து எடு, ஒரு 50 பேரை கேம்பஸ் இன்டர்வியூலேருந்து எடு, ஒரு 100 பேரை வீக்கெண்ட் டிரைவில் செலக்ட் பண்ணலாம். சார், வாக்கின் இன்டர்வியூ எடுக்கலாம்யா. எல்லா சைட்லையும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அட்வர்டைஸ்மெண்ட் கொடு. நம்ம இந்து சிவாட்ட பேசு, நல்ல டீல் நெகோஷியேட் பண்ணு. ஒரு 200 பேர் எடுக்கணும்னா இப்படி தான் எடுக்கணும். மொத்தமாக ஏஜென்சியில் சொல்லிட்டு இப்படி கையை கட்டி உட்காந்துடக்கூடாது. சார், நீங்கள் சொன்ன கணக்கில் 210 வருது சார். இந்த கணக்கெல்லாம் கரெக்டாக போடு, ஆனால் பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்காக பண்ணாத. விஷ்ணு, கார்த்தி, ராஜி, இந்த 3 பேரையும் அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணலான்னு இருக்கேன். சார், ப்ரமோஷனா? அதுக்கே நீ எதிர்ச்சி அவரை? இல்லை சார். 15 நாளைக்கு முன்னாடி அவங்கள ப்ரொமோட் பண்ணலான்னு சொன்னப்போ நீங்கள் தானே சார் வேணான்னு சொன்னீங்க. இப்போ நீங்களே ப்ரொமோட் பண்ணலான்னு சொல்கிறீங்க. சரி, அநியாயமாக இருக்கே சார். 15 நாளுக்கு முன்னாடி வேணான்னு சொன்னீங்களே சார், இப்போ ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே சார், ஏன் அப்படின்னு கேட்கணும். ஏன் சார்? நீ ஒருத்தருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது எதெல்லாம் கவனிப்ப? எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன், அப்புறம் சூப்பர்வைசர் ரெக்கமெண்டேஷன், டீம் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் ஆட்டிடியூட். இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணுவோம் சார். என்ன எல்லாத்தையும் போட்டு கூட்டாஞ்சோறு பண்ணுற? இல்லை சார், இந்த 3 விஷயமும் முக்கியமாக பார்ப்போம்ல சார். எங்கேயோ எவனோ ஒருத்தன் புக்கில் எழுதி வச்சுட்டு போன அந்த 3 ரூல்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுறல? இதெல்லாம் ஏதோ அர்த்தம் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுறியா? காலேஜ் எல்லாம் நீ 2 கேட்டகரியில் வச்சிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்ல ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்லையும் வரவங்கள ஒரு லெவலில் எடுப்பேன், சுமாரான காலேஜ்லையும் வர்றவங்கள அதுக்கு கீழே இன்னொரு லெவலில் எடுப்பேன். எஸ் சார். ஒரே வேலை செஞ்சாலும் இந்த 2 பேருக்கும் சேலரி வித்தியாசம் இருக்கும். இவன் சீக்கிரமாக ப்ரொமோட் ஆவான், அவனுக்கு ப்ரொமோஷன் லேட் ஆகும். எஸ் சார். இந்த அடிப்படையில் பார்த்தா விஷ்ணு, கார்த்திக், ராஜ் எல்லாம் அவங்க படிச்சுட்டு வந்து சுமாரான இன்ஸ்டிடியூஷனாக இருந்தாலும் அவங்களோட நாலேஜ் நல்லா இருக்குன்னு இந்த கிளைண்ட் விசிட்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்ததா சூப்பர்வைசர் ரெக்கமெண்டேஷன். மேஜரா தப்பு நடக்கிற ஏரியாவே தான். அவனுக்கு பிடிச்சவனை, அவனை அட்ஜஸ்ட் பண்றவனை பத்தி நல்ல விதமா ரெக்கமெண்ட் பண்றதும், அவனை பிடிக்கலன்னா அவனை போட்டு தள்ளுறதும் முக்கியமா நடக்கும்.
ஒருத்தனை பிடிக்கலைன்னா அவன் நல்ல திறமையானவனா இருந்தா கூட அவனை போட்டு தள்ளுறது இங்கே தான் நடக்கும். ஜாதிக்காரன், ஒரே லாங்குவேஜ்காரன், ஊர்க்காரன், சொந்தக்காரன், சவுத்து நார்த்து 90% இதை பேஸ் பண்ணி தான் ரெக்கமெண்டேஷன்ஸ் நடக்கும். அதனால ரெக்கமெண்டேஷன் வாங்குறப்பவே ரெக்கமெண்ட் பண்றவன் எப்படின்னு வேற எக்ஸ்ட்ராவா யோசிக்கணும். ஸோ அந்த பசங்களை ப்ரொமோட் பண்றதில்ல. வேற என்ன பிரச்சனை உனக்கு? சார், தே ஹாவ் சீரியஸ் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் சார். இந்த பதிலுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வேற எந்த காரணமும் சொல்ல முடியாதப்ப ஒரு திறமைசாலியை போட்டு தள்ளுறதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஒரே ஆயுதம் இந்த ஆட்டிடியூட் ப்ராப்ளம். அதை பத்தி உனக்கும் தெரியாது, உன்னை ரெக்கமெண்ட் பண்ற சுப்பீரியருக்கும் தெரியாது. இல்ல சார், ஐ நோ சார். வாட் இஸ் ஆட்டிடியூட்? சார், இட்ஸ் ஹவு தே கோப் அப் வித் தேர் டீம் சார். அது டீம் ஒர்க். இல்ல சார், மற்றவங்களோட எப்படி பேசுறாங்கன்னு. அது கம்யூனிகேஷன் ஸ்கில். வாட் இஸ் ஆட்டிடியூட்? ஐயோ, இதுதான் இந்த ஆள்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம். பார்டர்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனவனா என்கிட்ட போய் இப்படி கேள்வியா கேட்டு கொல்றாரே. நீ கையை கட்டிட்டு பேசுற, நான் கால் மேல காலை போட்டுட்டு பேசுறேன். இது ஒரு ஆக்ஷன். இதே நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அது பிஹேவியர். பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் இஸ் கால்ட் ஆட்டிடியூட். ஷபா, இப்பவே கண்ணை கட்டுதே. அந்த பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் அதான் நீ சொல்ற ஆட்டிடியூட்னு. அது ஆர்கனைசேஷன் வளர்ச்சிக்கு தடையா இருந்தா மட்டும்தான் நீ அதை பத்தி யோசிக்கவே செய்யணும். மற்றபடி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். நீ ஆட்டிடியூட் பிரச்சனைன்னு சொல்லி ஒருத்தனை வேலையை விட்டு தூக்குற. இதுவே வெளிநாட்டுல எல்லாம் அவனுக்கு ஒரு ஆட்டிடியூட் இல்லை, ஒரு ஸ்டைல் இல்லைன்னு அவனை வேலைக்கு எடுக்கிறதுக்கே யோசிப்பான். பொத்தோ ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணாத. ரஜினிகாந்த்னா அவருக்கு ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. விராட் கோலி விளையாடுறாருன்னா அதுல ஒரு ஸ்டைல் அண்ட் ஆட்டிடியூட் இருக்கு. ஆட்டிடியூட் இல்லாதவன் கூட்டத்தில் காணாம போயிடுவான். ஒரு ஆட்டிடியூடோட இருக்கிறவன் தான் லைஃப்ல பெருசா ஜெயிக்கிறாங்க, பேரும் புகழும் வாங்குறாங்க. புரியுதா? எஸ் சார். என்ன புரிஞ்சுது? ஆட்டிடியூட்ன்றது கெட்டது சார், இல்ல நல்லது சார். ப்ரொமோட் பண்ணும்போது நீ கவனிக்க வேண்டிய 3 விஷயம்: நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட். KSN சொல்லுவாங்க, அறிவு, திறமை, மனப்பாங்கு. இந்த 3மே இந்த பசங்கிட்ட இருக்கு. அதனால தான் இவங்களை இவ்வளோ சீக்கிரம் ப்ரொமோட் பண்றதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப they stood as a team. 24 மணி நேரத்தில் வேலையை முடிச்சாங்க. ஸோ they are able to meet the deadlines. இதை இவங்க அச்சீவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட திறமையும் அறிவும். நான் சொன்ன பாயிண்ட், நீ சொன்ன பாயிண்ட்லாம் வந்துச்சா? எஸ் சார். முக்கியமான விஷயம், இது என்னது இல்லை அது ஒன்றுது இல்லைன்னு தள்ளி விடாம அவங்க செஞ்ச வேலைக்கு முழு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி பசங்க கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எஸ் சார். டார்கெட் கார்பரேஷனுக்காக பைலட் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் டீம்ல இருக்க முக்கியமானவங்களுக்கு சிங்கப்பூர்ல ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரொமோஷன்லாம். எஸ் சார். என்ன சரிதானே? நீங்க மேல இருக்கிறவங்க, நான் கீழே இருக்கிறவன். நீங்க தப்பே சொன்னாலும் நான் சரின்னு தானே சொல்லி ஆகணும். என்ன யோசிக்கிற? சரிதானே? எஸ் சார். நீ போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்னாடியெல்லாம் தினம் சாக்லேட் கூட வந்து கொடுப்பான். இப்பெல்லாம் சாக்லேட் கவர் கூட தர மாட்டேங்கிறானே. இந்த ஆம்பளைங்களும் இப்படிதான். ஓகே சொல்ற வரைக்கும் எல்லாம் பண்ணுவானுங்க. ஓகே சொன்ன அடுத்த நிமிஷம் கண்டுக்க மாட்டானுங்க. குரங்கு. ஒரு 10 ரூபாய் சாக்லேட் தானே, வாங்கி தந்தா என்ன குறைஞ்ச போயிடும்? என்ன சாக்லேட்? எதுக்கு? குரங்குன்னு திட்டினல, அதுக்கு தான். அட பாவி. எப்படி எப்படி கண்டுபிடிச்ச சொல்ல? அப்ப நீ என்ன குரங்குன்னு தான் திட்டினியா? ம். அப்படியே ஒன்று போட்டேன்னா தெரியும். எப்படி கண்டுபிடிச்ச சொல்ல? உன்னை நான் அறிவேன். அப்படியே யோசிச்சத சொல்ற. அதுவும் என்னமோ நான் பேசினதை கேட்டு பதில் சொல்ற மாதிரி சொல்ற. எப்படி? பெரிய ஆள் தான் நீ. மச்சான், யாரா அவரு? ஜோசியக்காரரா? சரி, அதுக்கே இங்க கூப்பிட்டு வந்த? டேய், உனக்கு விஷயமே தெரியாதா? நீ நம்ம ஆபீஸ்ல ஃபார்ச்சூன் டே கொண்டாடுறாங்க. கேண்டீன்ல கிளி தோஷம், எலி தோஷம், பிரசன்ன ஜோதிடம், அப்புறம் சோடு எடுத்து பாக்குறது, கைரேகை, ஒரே கலாட்டவா இருக்குடா. ஆச்சரியமா இருக்கு. இதுக்கெல்லாமா டே கொண்டாடுறாங்க? சும்மா ஜாலிக்கு தானே. இவர் யாரு? இவர் தான் முகசாஸ்திரம் வல்லுனர். அப்படின்னா
முகத்தை பார்த்து ஃபீல் பண்ணி ஜோசியம் சொல்லுவாரு. அப்படியா? ம் ஆமாண்டா, இந்த சாமுத்திரிகா லட்சணத்தை வச்சு கலந்து கட்டி சும்மா அடிக்கிறதுதான். உனக்கு என்னடா சொன்னாரு? இல்ல மச்சான், இன்னும் கேட்கல. கூட்டத்துல கேட்டா மானம் போயிடும்டா, இங்க தள்ளிட்டு வந்துட்டேன். நல்ல விஷயம்தான். அண்ணா முதல்ல என்ன பார்த்து சொல்லுங்கண்ணா. ம் அண்ணா, விவகாரமா எதுவும் சொல்லிடாதீங்கண்ணா, அப்புறம் அதை வச்சு இவங்க ஓட்டுவாங்க. ம் ரொம்ப கேவலமா இருக்கோ சார் இவ்வளவு யோசிக்கிறாரு. சாருக்கு ராஜயோகம். அப்படி சொல்லுங்கண்ணா. பாக்குற பொண்ணை எல்லாம் அந்த புறத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுவீங்க. அண்ணா கரெக்டா சொன்னீங்க. அந்த புறத்துல பொண்ணு இருக்கும், ஆனா இந்த புறத்துல ஐயா இருப்பீங்க. அப்படின்னா கடலுக்கு நடுவுல நிக்கிற மாதிரி தான். சுத்திலும் தண்ணி இருக்கும், ஆனா ஒரு சொட்டு தண்ணி கூட உங்களால குடிக்க முடியாது. ஓப்பனிங் நல்லா ராஜா பில்டப் ஆரம்பிச்சீங்க, இப்படி நடுவுல சொதப்பிட்டீங்க. ஐயா ராமனும் ராஜா தான், ஆனா 14 வருஷம் காட்டுல இல்லையா? ஹரிச்சந்திரனும் அரசன் தான், ஆனா அவன் வெட்டியான வேலை பார்க்கலையா? சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு மனசு முழுக்க ஆசை இருக்கும், ஆசைப்பட்டதும் கையில இருக்கும், ஆனா பிரயோஜனப்படாது. அப்படின்னா அனுபவிக்கிற மச்சம் உங்களுக்கு கொஞ்சம் மங்களா தான் இருக்குன்னு சொல்றேன். இதுக்கு என்ன பண்ணும்? மூடிக்கிட்டு இருக்கிறது முதலாளிக்கு நல்லது. போதுமா? ஏற்கனவே பாக்குறப்பல மூடிட்டேன்னு சொல்லுவான், அதே நீங்களும் சொல்றீங்க. ஐயா அனுபவிக்கிறது ஒருத்தனா இருப்பான், ஆசைப்பட்ட பாவத்துக்காக நீங்க பாவம் பலியை சுமக்க வேண்டியதா இருக்கும்னு சொல்றேன். போதும் போதும், அப்புறம் அண்ணனுக்கு சொல்லுங்க. ஐயா பேரு முருகனோட பேர்ல ஏதாவது ஒண்ணா? செந்தில், வேல்முருகன், மயில்வாகனன், இப்படி ஏதாவது? கார்த்திகேயனியா? என் கணிப்பு கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? என்ன ஜோசியரே ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க? ஐயா முகத்துல தெய்வீக கலை இருக்கு, எங்க இருந்தாலும் 4 பேருக்கு நல்லது நடக்கும். இன்னொன்னு சொல்றேன், ஐயா அருள் கொடுத்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். சாமி, கல்யாணம் நடக்குமா சொல்லுங்க. முருகனுடைய லட்சணம் இருக்குன்னு சொல்றேன், கல்யாணம் இல்லாம இருக்குமா? ஐயாவோட ராசிக்கு எப்பவுமே 2 தான். ஏங்க சும்மா எதனா சொல்லி வச்சுட்டு போயிடாதீங்க. ஐயா உங்க முகம் சொல்றதுதான் நான் சொல்றேன், நானா எதுவும் கதை சொல்றது இல்ல. அப்ப உனக்கு 2ன்றீங்க. ஆமாங்க, ஐயா விரும்புறாரோ இல்லையோ, ஐயாவை எப்பவுமே 2 பேரும் விரும்புவாங்க. ஏங்க போதுங்க, விடுங்க. ஆமா விட்டுருங்க, இதுக்கு மேல உண்மையா சொன்னா பையன் தாங்க மாட்டான். அம்மா உங்களுக்கு? ஒண்ணும் வேணாம். இல்லம்மா, உங்களை பார்த்துட்டு சொல்லாம போனா மனசு கேட்கலமா? வேணாம், ஏதாவது சம்மந்தம் இல்லாம சொல்லுவீங்க. அம்மா நம்புறது நம்பாது உங்க இஷ்டம், ஆனா நான் சொல்ல வந்ததை சொல்லணும்ல. ஏங்க சொல்லுங்க பாப்போம். அம்மா நீங்க குணவதி, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பீங்க. பசியோட ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு வயிறார சோறு போட்டு அழகு பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அவ்வளவு நல்லதா இருக்காதுமா. அப்படின்னா எப்பவும் உங்க புருஷனை முந்தானில முடிஞ்சு வைங்க, அவனை பங்கு போட பல பேர் காத்திருப்பாங்க. முடிஞ்சது விஷயம். கிழக்க இருந்து ஒருத்தி வரப்போறா, அவதான் உங்க வாழ்க்கைக்கு எதிரி. ஒருவேளை இவர் ஏஞ்சல சொல்றாரோ? டேய் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரண்டா. அந்த சூறாவளி காத்து உன்னை வேரோட புடுங்காம பாத்துக்க. அம்மா சரஸ்வதியை கும்பிடு, சனிக்கிழமை எள்ளெண்ணெய் வாங்கி போடு, எல்லாம் நல்லதா நடக்கும். ஆனா கட்டிக்க போறவன கவனமா பாத்துக்க. வரேன்ப்பா. ஏய் யாரோ ஒரு ஆள் சொல்றாருலாம் என்ன இப்படி பார்க்காத, இதெல்லாம் சும்மா டிபோ குரு. டே விஷ்ணு சொல்ற. ராஜி, எனக்கு இன்னும் ஜோசியக்காரன் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குமோ தோணுது. உன்கிட்ட போய் சொன்ன பத்தியா, என்ன சொல்லணும்டா?